ப்ரமோஷன்னா என்ன? ஒரு பொருளோ இல்ல சேவையோ அத பத்தின தகவல மக்கள்கிட்ட கொண்டு போறது தான் ப்ரமோஷன் சொல்லுவோம். ப்ரமோஷன்ல ஒரு பார்ட் தான் இன்ஃப்ளூயன்சர். இந்த இன்ஃப்ளூயன்சர்னா யாருன்னா, அவங்க ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய சொந்த அனுபவத்த சொல்றது தான் இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவோம். இவங்கள பல பேர் இருக்காங்க. ஒரு மேக்கப்ப பத்தி சஜெக்ஷன் குடுக்குறது, டெக்னாலஜிஸ பத்தி பேசுறவங்க, ஃபுட் விளாகர், டிராவல் விளாகர், இன்னும் பல பேர் இருக்காங்க. ஒரு கன்சியூமர் எப்படி ஒரு பொருள வாங்குறாங்க? ஒரு பொருள பத்தி அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு பொருள பார்த்து யூஸ் பண்ணி அது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அந்த பொருளை வாங்குறதுக்கான நம்பிக்கைங்கிறது அதிகமா இருக்கும். இதுதான் இந்த இன்ஃபியூசரும் பண்றாங்க. நம்ம டெய்லியும் பாக்குற ஒருத்தர் அவர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லும்போது அது உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரிவ்யூ கொடுக்கும்போது அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் அவங்களுடைய சொந்த அனுபவத்தை சொல்றதா நினைக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்றதை நம்பி அவங்களுடைய வியூவர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை வாங்க முனைப்பு காட்டுவாங்க. இதுதான் இந்த இன்ஃப்ளூயன்சர் செய்யக்கூடிய வேலையா இருக்கு. பட் இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒரு ஒரு தனி மனிதரால எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இதுக்காக நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு தனி மனிதரால ஒரு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணி அதனுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்றதுங்கிறது எல்லா சமயத்திலும் செய்யறதுங்கிறது பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ இதுக்காக இவங்க ஒரு டீம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த விஷயத்த கான்ஸ்டன்டா செய்யணும்னா இதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் வந்தாலே அது ஒரு பிசினஸா மாற ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுல இருந்து ரெவன்யூ பார்க்க வேண்டியதுங்கிறது முக்கியமானதா மாறுது. இங்க ஒரு டீமை செட் பண்ணணும்னாலே அவங்களுக்கு சேலரி கொடுக்கறது, சிஸ்டம் செட் பண்றது, பல முக்கியமான செலவுகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றபோது அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்னீஷியன்ஸ் ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும். டெக்னீஷியனோட சேலரிங்கிறதும் ஹையா இருக்கும். ஒரு ரிவ்யூங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யும்போது தான் அது சரியானதா இருக்கும். இதுவே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்டால ஒரு சில பொறுப்புகள் வர ஆரம்பிக்கும். ஸோ மணி மைண்டடா ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ மணியாலேயே அவங்க கரப்டட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர் ஒரு தப்பான ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணும்போது அந்த பொருளை சாதாரணமா வாங்குறவங்களை விட நீங்க சொன்னதால வாங்கின அவளுடைய ஆட்களுங்கிறது அதிக அளவு மாறும். அந்த பொருள்ங்கிறது மக்கள்கிட்ட அதிக அளவு ரீச் ஆகும். இது மட்டும் இல்லாம இந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கூட அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பி அந்த ப்ராடக்டோட நம்பகத்தன்மை இல்லாம போகும். அந்த பொருளுடைய சேல்ஸ்ங்கிறது ரொம்ப அடி வாங்கும். இந்த இன்ஃப்ளூயன்சரால ஒரு கம்பெனியோட சேல்ஸ் பயங்கரமா அடி வாங்க வைக்க முடியும். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ங்கிறது நம்ம பக்கத்து வீட்டு பையன் எதிர் வீட்டு பையங்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கத்தோட பார்க்கக்கூடிய மனநிலை நம்ம மக்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா இப்போ ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு பணம் சம்பாதிச்சு தரக்கூடிய ஒரு மூலதனமா ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனா ஏனோ இந்த ஆடியன்ஸுக்கு அவங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் பலருமே எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம ரொம்ப மோசமான நிலைமையில ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க. இவங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய விஷயமே ஃபாலோவர்ஸ் தான். பட் இந்த ஃபாலோவர்ஸ்க்கு அவங்க உண்மையா இல்லாம அது மிஸ்யூஸ் பண்றாங்க. இவங்களுக்கும் ஒரு டைம் அளவுக்கு மேல ஒரு சில சப்போர்ட்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன் போன வருஷம் யூடியூப் ஒரு சண்டைக்காடா இருந்துச்சு. ஏன் இதுல பல ஃப்ரெண்ட்ஸும் மாத்தி மாத்தி பல சேனல்ஸ்ல சண்டை போட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட தன்னை இந்த ஃபேன்ஸ்னு காட்டிக்கூடிய அந்த சேனல் கிட்ட இருந்து இதெல்லாம் வேணும்னு சொல்லாம எந்த ஒரு வீடியோவோ போஸ்டோ எதுவும் சொல்லாம சைலண்டா இருந்தாங்க. ஏன் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் ஃபேன்ஸையே வெப்பனா யூஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியில இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. தன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டும் இப்பவும் பலரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே விஷயம் அவங்களுக்கு எகெயின்ஸ்டா போகும்போது நானே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ஒரு மிடில் கிளாஸ் பையன் வளர்றது பிடிக்கலையா, சென்டிமெண்டா பேசுறது, மேனிபுலேஷன் பண்றது, அவங்க மேலேயே ஒரு சிம்பத்தி உருவாக்கத்துன்னு பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, ஆனா இவங்க சொல்ற மிடில் கிளாஸ்ங்கிறவங்க யாரு? இவங்களெல்லாம் பார்த்தா எந்த விஷயத்தையுமே லேக்ஸ்ல டீல் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்காங்க. இங்க 10,000 15,000 மாசத்துக்கு வேலைக்கு போறவங்க முடிக்கவே முடியாத டார்கெட்டை கொடுத்துட்டு அதை செய்யலன்னா கால் ஃபோன் பண்ணி மற்றவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ எல்லாம் ஏன்டா வேலைக்கு வரன்னு அப்படின்னு சொல்லி நிச்சரிச்சு நம்மளால கோபமும் பட முடியாம அதுக்காக எந்த ஒரு ரியாக்டும் பண்ண முடியாம பல்ல கடிச்சிட்டு வேலை போறானே அப்பெல்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இவங்களாம் ஏதாச்சும் கிளாரிபிகேஷன் வீடியோ போடுறோம்னா சோகம் வச்சு போட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டார்க் பேக்ரவுண்ட்ஸ்ல சிம்பத்தியா பேசிட்டு நாங்களே கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லி பட் அப்பவும் அவங்க சாரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரஸ்ட் உடஞ்சிடும். இல்ல தப்ப அப்செட் பண்ண மாதிரி ஆயிடும், தப்ப ஏத்துக்கிற மாதிரி ஆகும். ஏன் நம்மளே இப்போ ஒருத்தவங்க கூட சண்டை போட போனா அப்ப அவன் அழுதுட்டு இருந்தா நம்ம அவனை பார்த்துட்டு சைலண்டா வந்துருவோம், இல்லைன்னா நம்மளே போய் அவனை சமாதானப்படுத்துவோம். ஏன்னா இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. இதுதான் அவங்க டூலாவே யூஸ் பண்றாங்க. அப்போ ப்ரொமோஷன் தப்பான விஷயமா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ப்ரொமோஷனுங்கிறது நம்ம எந்த விஷயத்துக்காக செய்யறோமோ அந்த விஷயத்தை பொறுத்து அது மாறும். அது ஒரு கிரே ஏரியா. ஏன் நம்ம மூவி ப்ரொமோஷனுக்கு கூட பார்க்கலாம். இந்த மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் காசு வரலன்னா ஒரு படத்தை லேகா இருக்கு, ஆர்டிஸ்ட் செலக்ஷன் சரியில்லைன்னு ஒரு நல்ல படத்தையே மொக்கன்னு சொல்லுவாங்க. இதே காசு வாங்கிட்டா டைம் போனது தெரியல, நல்லா என்ஜாய்மெண்டா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி இல்ல ஒரு நபர் அவங்களுடைய ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதனோட சேல்ஸ் இல்ல அதனோட யூசர்ஸ் அதிகப்படுத்துறது, இதுதான் ஒரு ப்ரமோஷனுடைய மோட்டிவாவே இருக்கு. ஏன் நம்மளால எக்ஸாம்பிளா இப்போ ரிலீஸ் ஆன புஷ்பா 2 கூட சொல்லலாம். நீங்க
பொதுவா புஷ்பா 2 ஒரு நல்ல படமான்னு கேட்டீங்கன்னா, யாரும் நல்ல படம் சொல்ல மாட்டாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தோடைய கலெக்ஷன்ங்கிறது 2000 க்ரோர்ஸ தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கான ஒரு வைல்டு சக்சஸ்க்கு காரணம் இந்த மூவிக்கு ஏற்பட்ட ப்ரொமோஷன். ஒரு சிலர் செலக்டிவா மூவி பார்க்குறவங்க, ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் பார்க்கக்கூடியவங்கள கூட இந்த படத்த பத்தி பேச வச்சுச்சு, பார்க்க வச்சுச்சு. இந்த படத்தோட ரிலீஸ் அப்போ இந்த படம் ப்ரமோஷனை விட அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு போய் மூவி பார்க்கும்போது ஏற்பட்ட இஷ்யூல நடந்த ஒரு சில மோசமான விஷயங்களாலையும் ஒரு ஆர்டிஸ்ட் அரெஸ்ட் ஆகிறதுங்கிறது ரொம்பவே ரேரான விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நடந்ததால இந்த படத்தை பத்தி பரவலான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சு. இதனாலேயே இந்த படத்தை அப்படி என்னதான் இருக்குன்னு மக்களை பார்க்க வச்சுச்சு. ஆக்சுவலி இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொமோஷனுடைய ஹைப்பர் சக்சஸ்னே சொல்லலாம். ஒரு ப்ரொமோஷனுடைய உச்சத்தை இந்த படம் தான் சொல்லுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் வாங்காம செய்யுங்க, எந்த விஷயத்தையும் ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றத சாத்தியமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி மனிதர்களுக்கு பணத்தோட தேவைங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த காசு இல்லாம எதுவும் இயங்காது. இவங்க ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணும்போது அதனோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தாம இதனால பிரச்சனை ஆனாலும் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காம அதை தட்டி விட்டு நகர்த்துங்கிறது தான் ரொம்பவே மோசமான விஷயமா மாத்துது. இதுல பலரும் நீங்க ஒரே ஸ்டெப் பண்ணுங்க, நீங்க பணக்காரன் ஆகலான்னு மக்களுடைய பேராசையை தூண்டி அவங்கள பினான்சியலா ட்ரபிள் கொண்டு வரும்போதும் அவங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம சாதாரணமா நகர்ந்து போயிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரியான நாட்களுக்கு சப்போர்ட்டர்ஸும் இன்னும் குறைஞ்ச பாடும் இல்லை. இருந்தாலும் இவங்க தான் தங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து நம்ம எந்த மாதிரியான ப்ராடக்ட் செக்ஷன் கொடுக்குறோம், ப்ரொமோட் பண்றோங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தனக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணி மக்களுக்கு சரியான பொருளை கொடுக்கணுங்கிறத அவங்களா தான் நினைக்கணும். அதே மாதிரி மக்களும் எந்த ஒரு பொருள் வாங்கறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான சேனல்ஸோட சஜஷனை கேட்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்ல கடைங்களே கூட நேரடியா போய் கேட்கலாம். ஏதாச்சும் இஷ்யூ ஆனாலும் இங்க வாங்கின கடையில கொண்டு போய் நம்மளால ஏதாச்சும் கேட்க முடியும். இவங்க கிட்ட எல்லாம் உங்களால கேட்க கூட முடியாது. நம்மளோட காசுக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். மற்றவங்களோட தேவைகளுக்காக நம்மள பணமாக்குறது முட்டாள்தனம். இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பிசினஸ் தான் இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியே இயங்குறாங்க. நம்மளுடைய செலக்ஷனுக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த மாதிரியான ஆட்களுடைய சஜஷனை கேட்டு ஒரு பொருளை வாங்குறதுங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம். அவங்க எந்த பொருளை ப்ரொமோட் பண்றாங்க, அவங்க யாருக்கு அதிக ட்ரஸ்ட் கொடுக்குறாங்கிறது நம்மளால கணிக்கவே முடியாது.